ஆக வேண்டியது கண்டிப்பாக இங்கு அரங்கேறிய கண்களுக்கு நமக்கு விருந்தாக அமைந்த அனைத்து நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் துணையாக இருந்த பெற்றோர் அனைவரையும் நாம் சிறந்த கைதட்டல்களால் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். அந்த சின்ன குழந்தைங்க பேசினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு அருமையான பட்டிமன்றம். அதை விளக்கி சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும். நடுவராக அமர்ந்திருந்த அந்த குழந்தையும் சரி, ஒவ்வொரு குழந்தையும் பார்க்குறப்ப ரொம்ப சர்வசாதாரணமாக உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. என்ன பேசிடுவாங்களா, இவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் அத்தனை அழகாக பேசினாங்க. அந்த ஆசிரியர்களுக்கும் அதில் ஆனால் என்ன ஒன்று, நிறைய பேருடைய மனக்குமுறல்கள் வெளிவந்தது. அது ஆசிரியர்களோடதா இல்லை பெற்றோர்களுடையதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய கைதட்டல்களும் பெற்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல் நடனம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு பாடலும் அதற்காக அவங்க சேலை அந்த வயசில் ரொம்ப இஷ்டப்பட்டு கட்டுவாங்க. இந்த வயசில் சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுவோம். சேலை கட்டணும்னா யோசிப்போம். பட் இந்த வயசில் அவங்கெல்லாம் அதை இஷ்டப்பட்டுட்டு எல்லாருமே அழகாக ஒரு சேலை உடுத்தி ரொம்ப அழகாக நடனம் ஆடினாங்க. ஸோ அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பாராட்டுதல்களை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் என்னுடைய காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸ்லலாம் நானும் இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மர். எல்லா ஆனுவல் டேலையும் கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவேன். இப்போயும் நடனம் பழகிட்டு இருக்கேன். ஆனால் அது பரதம் பழகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இப்படி ஒரு அருமையான நிகழ்வு அவங்க நடத்தியதற்கு துணையாக இருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள் அனைத்துமே. இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறதுல நீங்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல ஒரு மகளிரை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையிலையும் சரி, ஒரு எல்லா இடத்துலேருந்தும் ஒரு சிறப்பு, ஒவ்வொரு துறையில இருந்தும் ஒவ்வொருத்தரை எடுத்து கொண்டு சார் தேனருவி சார் அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப அருமையான விஷயம். அதுக்கு அவருடைய எஃபர்ட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. காலையில் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clockலேருந்து அவரும் அவரோட துணைவியாரும் என்னை ரிசீவ் பண்ணி, ஸோ என்ன இங்கே கொண்டு வரதுக்கு என்ன தேவையோ எல்லா வகையான ஒரு சிறப்புகளும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதற்கு முதலில் எனது நன்றி சார், அவங்க ஃபேமிலிக்கு. இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் மகளிரை கொண்டாடணும், ஃபஸ்ட்டு முதல்ல ஏன் பெண்களை கொண்டாடணும், ஏன் அதை March 8 கொண்டாடணும், சரி கொண்டாடுறதுன்னா எப்படி கொண்டாடணும், இந்த 3 விஷயம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெண்களை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, ரெண்டு இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுனால ஒரு 2 இன்சிடெண்ட்டை மட்டும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு காலம் இருந்தது, பெண்கள் வெளியவே வரவே கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் தரவே கூடாது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்களுக்கு 9 வயதில் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 9 வயதில் திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த அம்மாவுக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. பட் தன்னுடைய கணவர் சைத்தன்ய பகவத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிப்பார். அது ஒரு இறை நூல். நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் அது. ஸோ அங்கே அவர் படிக்கிறத பார்த்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, நம்மளும் அந்த விஷயத்த படிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, ஒரு பெண் படித்தாள் அப்படின்னா அவங்க விதவை ஆயிடுவாங்க, அவங்க வீட்டில் இருக்க அதிர்ஷ்டமெல்லாம் போயிடும், துரதிர்ஷ்டவதி ஆயிடுவாங்க. அதனால பெண்கள் புத்தகம் பக்கமே போக மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இதை படிக்கணுமே அப்படின்னு. அப்போ ஒரு நாள் தன்னுடைய கணவர் படிச்சுட்டு அந்த புத்தகத்தை வச்சுட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நான் எங்கேயே இருக்கட்டும், நான் எப்போ கேட்குறேனோ அந்த புத்தகத்தை எனக்கு எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இந்த அம்மா பார்த்தாங்க, யாருமே வீட்டில் இல்லை. அந்த புத்தகத்துலேருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பேப்பரை வச்சுட்டு இன்னொரு நாள் பையன் படிக்கிறப்ப பார்க்குறாங்க, தன்னுடைய முதல் பையன் படிக்கிறப்ப எழுத்துக்களை பற்றி படிக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதுலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து 2ஐயும் வச்சு, இது யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா ஒரு பெண் படிக்கிறான்னு தெரிஞ்சாலே அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா அன்னைக்கு பார்த்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 2ஐயும் பத்திரமா எடுத்து யாருமே வராத ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கணும்னாங்க. எந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க? அந்த காலத்தில் யாருமே ஆண்கள் வராத இடமா இருந்தால் என்ன இடமா இருக்கும்? ஒரு சின்ன கெஸ் சொல்லுங்கள். கிச்சன். யார் சொன்னீங்க மேம்? பாருங்க, ஸ்டேஜில் இருந்து எனக்கு ஆன்சர். கிச்சன், சமையல் நிறையில் போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க அந்த அம்மா. இங்கே தான் யாரும் வரமாட்டாங்க, நமக்கான அறை இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் 12 மணிக்கு அப்புறம் ஆஃப்டர் மிட் நைட் அவங்க அதை வச்சு 2ஐயும் கம்பேர் பண்ணி அவங்களா எழுத்துக்களை, இந்த எழுத்துனா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க கிட்ட தெரியாமல் கேட்டு படிக்க ஆரம்பிச்சு, பின்னாளில் அவங்க படிக்கிறதுல ஆர்வம் இருக்குது, அதில் ஒன்றும் தவறும் இல்லைன்னு கொஞ்சம் ஒத்துக்கிட்ட சமயத்தில் அப்புறம் தானே கல்வி பயின்று அவங்க தான் முதலில் அமர்ஜிபான் அப்படிங்கிற
தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு அதாவது எல்லாருக்கும் அறியப்பட்ட நோன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெண் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எழுதின அமர் ஜிஃபான் அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக அவங்க எழுதினாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, மேற்கு வங்கத்தை சேர்ந்த ராஜ் சுந்தரி தேவி. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% ஆஃப் பெண்கள் படித்திருக்கலாம் இங்கே மேடையில் இருக்கவங்க. ஸோ படிப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு சுலபமாக இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு பிளெஸ்டு விமன் தான். அதனால தான் எல்லாரும் விமனை அப்படி இருந்த காலத்தில் நம்ம இப்படி இருக்கோம், அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததும் அதனால தான். சாவித்ரிபாய் பூலே அவங்களும் அடுத்து இந்த பெண்களுக்கான கல்வியை பற்றி பேசுகிறப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெண்மணி அவங்களும் இதே மாதிரி இளம் வயதில் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு கணவர் ஆனால் அவங்களை புரிஞ்சுக்கிறாரு, பெண்கள் படிக்கணும். அந்த காலத்தில் பெண்களுக்கு பள்ளிக்கூடம் போகவே கூடாது, ஒரு படிப்புங்கிறது தரவே கூடாதுன்னு இருந்தது. அப்போ அவங்க கணவருடைய உறுதுணையோட 2 பேரும் சேர்ந்து முதல் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை இந்தியாவில் நிறுவுறாங்க. ஆனால் அதற்கு எதிர்ப்பு எப்படி கிளம்புச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் முதல் பெண் டீச்சர், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர் சாவித்ரிபாய் பூலே, புனேல இருந்தாங்க. அவங்க நடந்து போகிறப்ப அந்த தெருவில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக திட்டுவாங்களாம். சாணம், மாட்டு சாணத்தை அவங்க மேலே தூக்கி எறிவாங்களாம், ரொம்ப ஹராஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த அம்மா மேலே ஒரு சாரியை போத்திட்டு, அந்த சாரி அழுக்காச்சுன்னா நான் எப்படி போய் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரி, ஸ்பேருக்கு ஒரு சாரியை வச்சுட்டு போய் கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெண்களுக்கு நிறைய விடோஸ்க்கு, நிறைய தாழ்த்தப்பட்டதில் இருக்கவங்க எல்லா பெண்களுக்கும் பள்ளிக்கூடங்கள், கிட்டத்தட்ட 18 பள்ளிக்கூடங்களை பிரிட்டிஷ் பீரியட்லேயே பள்ளிக்கூடங்களை நிறுவி பிரிட்டிஷ் பீப்புள் அப்ரிஷியேட்டட் அவங்க சாவித்ரிபாய் பூலே அண்ட் அவங்க ஹஸ்பண்ட். ஸோ அந்த மாதிரி மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும், இத்தனை பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் நம்மளை செலிப்ரேட் பண்ணது, விமனுக்கான ஒரு டே அப்படின்னு நம்மளை செலிப்ரேட் பண்ணதுன்னா அதனால தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் உண்மையிலே we are all blessed, நம்ம எல்லாரும் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும். அதனால இந்த நாள் கண்டிப்பாக இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒரு பெரிய வரம் தான் நமக்கு. ஏன் மார்ச் 8 அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 90s 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் பெண்கள் நியூயார்க்கில், அதுவும் பஞ்சாலை தொழில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தைக்கிறது, அதில் இருக்க பெண்கள் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாங்களாமா. அவங்களுக்கு பிரேக்கே இருக்காது, பட் குறைந்த ஊதியம் தான், ஆண்களுக்கு நிகரான சம்பளமும் இல்லை. நிறைய வேலை பாரு ஆனால் சம்பளம் உனக்கு குறைவு. பிரேக்கே விடாமல் பார்த்தப்ப அவங்க எல்லாரும் சேர்றாங்க, எப்படி நமக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போராடுறாங்க. திரும்ப ரஷ்யாவில் மார்ச் 8 ஒரு பெரிய அஜிடேஷன் வருது, வேர்ல்டு வாரை ஒட்டி. எங்களுக்கு சண்டையே வேண்டாம், எங்களுக்கு பிரெட் அண்ட் பீஸ், உணவும் எங்களுக்கு ஒரு அமைதியும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அவங்க முன்னிறுத்துறாங்க. அதற்கப்புறமா கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி எல்லா உழைக்கும் பெண்களினுடைய மாநாட்டில் அவங்க ஒரு நாள் நமக்காக ஏதாவது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கணும், அந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க முன்மொழிந்ததை நிறைய பேர் அதை வழிமொழிந்து, அதற்கப்புறமா 1970க்கு அப்புறமா மார்ச் 8 அப்படிங்கிற ஒரு நாள் பெண்கள் கண்டிப்பாக அதை ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒரு நாள் நம்ம கொடுக்கணும். யார் யாருக்கோ செலிப்ரேட் பண்ணுறோம், என்னென்னவோ நாள் கொடுக்குறோம், நம்ம பெண்களுக்காக ஒரு நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்ச் 8 அப்படிங்கிற ஒரு நாள் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த 2 நாளும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணால் நம்மளுடைய செலிப்ரேஷன் முடிஞ்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது திரைக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவள் தான். நாமக்கல் அப்படின்னா எல்லாருக்கும் எனக்கு ஞாபகம் வர்றது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஞாபகம் வரும். அதுக்கடுத்து நாமக்கல்னோட எல்லாரும் நான் வந்தோடனே சொன்னாங்க, எனக்கு நாமக்கல் ரொம்ப புதிது, கிராஸ் பண்ணி போயிருக்கேன், பட் வந்தது இப்போ தான் சிட்டிக்குள்ளே வரேன். அப்போ சொன்னாங்க எல்லாரும், நாமக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த ஆஞ்சநேயர் தான் நம்ம மனதில் நிற்பார். ஆஞ்சநேயர் அப்படின்னோடனே இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கண்டிப்பாக அந்த ராமாயண கதையில் சீதாதேவியை கடத்திட்டு போயிடுறாரு ராவணன். இப்போ அங்கே தான் இருக்காங்கன்னு ஜடாயுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, சீதாதேவி இந்த பக்கமாக தான் கொண்டு போனாங்க, அப்போ ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படிங்கிறப்ப யார் போகணும் அப்படிங்கிறப்போ, யார் அந்த கடல் தாண்டி, அந்த காலத்தில் இப்போ இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, கடல் தாண்டி போகணும் அப்படின்னா யார் போகணும்னு அந்த வானரங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு நிலவுது. அப்போ பக்கத்தில் இருக்க ஜாம்பவான் சொல்கிறாரு, ஹனுமான் நீ போகலான்னு. ஐயோ நான் எப்படி போவேன், எப்படி இவ்வளோ பெரிய கடலை தாண்டுவேன் அப்படின்னு அவர் தன்மையில் சந்தேகப்பட்டு நிற்கிறப்போ ஜாம்பவான் சொல்கிறாரு, ஏய் உனக்கே உன்னை பற்றி தெரியாதா, நீ சின்ன வயசில் இருக்கப்போ தூரத்தில் தெரியுது இல்லையா அந்த சூரியன், அது அவ்வளோ அழகாக சிகப்பாக தெரிஞ்சோன்னே அது சாப்பிட்ற பழம்னு நினச்சிட்டு ஒரே ஜம்பாக பக்கத்தில் போயிட்டே இருந்த. அப்போ சூரிய பகவான் அங்கேருந்து சொன்னார், ஏய் நீ நினைக்கிற மாதிரி நான் பழம் அல்ல, என் பக்கத்தில் வந்தால் ரொம்ப சூடு தாங்காமல் உனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு அசரீரி கேட்டு நீ திரும்பி வந்துட்ட. ஸோ உன்னுடைய பலம் உனக்கு தெரியாது, உன்னால் முடியும் அப்படின்னு ஜாம்பவான் பக்கத்துல இருந்து
அவருக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து அவர் போய் சீதாதேவியை பார்த்துட்டு வந்தார். சீதாதேவியை மீட்டெடுப்பதில் மிகப்பெரிய பங்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அனுமனுக்கு கண்டிப்பாக உண்டு. அவர் தான் அதில் முக்கியமான பங்கு. ஸோ அதே போல் அந்த கதையை சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் அதுதான் தோணுச்சு. எப்படி அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு செல்ஃப் டவுட், நம்ம மேலே நம்ம சந்தேகம் இருக்குமோ, அதே மாதிரி நம்ம பெண்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ நம்மளால் இது முடியுமா, என்னால் இது பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே. நமக்கு தேவை உங்களால் முடியும், நீ பண்ணு, நான் கூட இருக்கேன், உனக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, உங்ககிட்ட அத்தனை திறமைகள் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு, தட்டி நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தான் வேணும். அப்படி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களும் சாதனையாளர்கள் தான். அப்படி தங்களுக்குள்ள இருக்க திறமைகளை கண்டறிந்து கொண்டு வந்தவர்கள் தான் இன்னைக்கு ஸ்டேஜில் இருக்க எல்லா சிறப்பு விருந்தினர்களுமே. ஸோ அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இவங்களை தாண்டி ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் நான் எப்பயும் ரொம்ப பெரிய மதிக்கிற ஒருத்தர் இருக்காங்க. எல்லாருக்காகவும் தனக்குள்ள இருக்க திறமைகளை வெளிக்கொணராமல், நான் வெளியே வந்தால் என் குழந்தைகளை பார்த்துக்கணும், என் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என் மாமியாருக்கு வேலை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பசங்களை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ கனவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் அமைதியாக வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர். உங்களுக்கு தான் நிஜமாக பெரிய பாராட்டுதல்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, பட் அவங்க வேலைக்கெலாம் போக முடியல. ஏன்னா என்னுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்ததுனால வேலைக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் வீட்டிலேருந்து எங்களை எல்லாமே ஃபுல்லும் அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்ததுனால தான் அவரால் நிம்மதியாக வேலைக்கு போக முடிந்தது. ஸோ நிறைய பேருக்கு வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டிலேருந்தே நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் என் பக்கத்துலேருந்து ஒரு விஷயத்தை பதிவிடணும் அப்படின்னா, எல்லா விமனும் குழந்தைகளுக்காக இன்றைக்கி எல்லாரும் அந்த சின்ன குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எல்லாரும் வருவோம். முன்னாடி வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலையும், அவங்கள ஆடல்களை ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் உங்களுக்கான ஒரு திறமை கண்டிப்பாக உங்களிடம் இருக்கும். அதை ஏதாவது ஒரு வகையில் வளர்த்துக்கிட்டே இருங்க. அதை வந்து மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக அதுக்கான ஜேர்னி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களே சொல்லுவாங்க, அம்மா நாங்களே பார்த்துப்போம், ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு. அந்த டயத்தில் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் கையில் இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ கேன் கம் அவுட் வித் மோர் ஃப்ளையிங் கலர்ஸ். அன்னைக்கு நீங்கள் ஒரு சாதனை பெண்மணி, இப்பயும் சாதனை பெண்மணி தான். அன்னைக்கு உங்கள் சாதனை ஒரு 4 பேருக்கு பயன்படும். ஒவ்வொருத்தரும் பறக்கிறப்ப ஏதோ ஒரு குவாலிட்டியோட பறக்கிறோம். அது நமக்குள்ளேயே இல்லாமல், நம்ம குடும்பத்திற்காக இல்லாமல், எப்போ நம்ம அதை வெளியே கொண்டு வரோமோ அன்னைக்கு நம்மளுடைய சாதனையே இந்த உலகம் அறியும். அந்த டாபிக் ரொம்ப அழகாக இருந்தது. பெண்களுடைய வாழ்க்கை வந்து பூந்தோட்டமா இல்லை போராட்டமா அப்படின்னு. எல்லாருக்குமே போராட்டம் இருக்க தான் செய்யும். பூந்தோட்டமாக இருந்தாலும் அதுலேயும் சில சவால்கள் இருக்க தான் செய்யும். எப்போ வந்து அது போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மாறும்னா, அந்த போராட்டத்தை பூந்தோட்டமாக மாற்றக்கூடிய திறமை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் ஒவ்வொரு அம்மாக்கிட்டையும், ஒவ்வொரு பாட்டிக்கிட்டையும், ஒவ்வொரு கூட இருக்க எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள், ஏதோ ஒரு சாதனையை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஒரு குடும்ப பெண்மணியாக இருக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுவதும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் பெண்களுக்குரிய மிகச்சிறந்த திறன் என்னன்னா, எந்த போராட்டத்தையும் சாதாரணமாக கடந்து அதை பூந்தோட்டமாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம்மிடம் உள்ளது. பெண்கள் தான் ஒரு சிறந்த மேனேஜர். நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் இருக்கிறத வச்சு சமைச்சு போட முடியும் ஒரு அம்மாவால். எவ்வளோ சிக்கனமாக செய்ய முடியும். இவ்வளோ பெரிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பார்க்குறாங்களோ அதை நம்ம வீட்டில் பார்த்துட்ருப்போம். எவ்வளோ சிக்கனமாக சமைக்க முடியும் எல்லாமே. ஒரு பெரிய மேனேஜர் இருக்காங்க, ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்க, ஒரு பெரிய லாயர் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதோ ஒரு சச்சரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லா பாயிண்ட் படி கரெக்டாக பேசுகிறது யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக அந்த வீட்டு பெண்கள் தான் கரெக்டாக பேசுவாங்க. நீங்கள் பாருங்களேன், அவங்கெல்லாம் வந்து எந்த லா காலேஜ்லேயும் படிச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயும் போய் மருத்துவம் பயின்றிருக்க மாட்டாங்க, எங்கே எழுத்து பேச்சு அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே உள்ளேருந்து வரும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அத்தனை விஷயம் இருக்குது. ஸோ அவ்வளவும் வெளியே வர்றப்ப அதுக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருக்கப்போ கூட சார் சொன்னாங்க, விமென்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, மென்ஸ் டே எப்போ செலிப்ரேட், மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்குன்னு நிறைய மறந்துடுவாங்க. பட் ஒவ்வொரு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுறப்பையும் அதுக்குள்ளே விமனுக்குள்ளே ஒரு மென் இருக்குது. எங்கெல்லாம் ஒரு பெண் செலிப்ரேட் பண்ணப்படுறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஆணும் செலிப்ரேட் பண்ணப்படுறாங்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே பாருங்கள், இத்தனை பெண்களை கூப்பிட்டு வந்ததோ ஒரு ஆண்கள் தான். அதுக்கு பின்னாடி இருக்க எத்தனையோ பேருடைய உழைப்பும் ஆண்களினுடைய உழைப்பு தான். அதனால விமென்ஸ் டே அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை, நம்ம முன்னோர்களுக்கு இருந்ததை விட நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை தாண்டி நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு நாம் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை தருகிறோங்கிறதா உண்மையான செலிப்ரேஷன். ஸோ நம்ம எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுவதற்கு முன்னால்
ஒரே ஒரு சின்ன விஷயம். நம்ம எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு தோணும். அதில் வள்ளுவனுடைய ஒரே ஒரு குறள், எப்போ நம்ம வாழ்க்கையை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய ஒரு குறள் என்னன்னா, அமைச்சியல் அப்படிங்கிறதுல 655 655 வருது. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இது சரியா தவறான்னு யோசிச்சு தானே நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு செயலை செய்தால் இது சரியா இருக்குமா, ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு நீ ஃபீல் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு செயலை செய். எந்த செயலை செய்வதற்கு முன்னாடியும் அது சரியான செயலான ஒரு செக் வச்சுட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க, அப்படி ஒருவேளை தெரியாம, ஹியூமன் மேக் எரர்ஸ், ஏதோ ஒரு சமயத்துல தப்பு செஞ்சுட்டா திரும்ப அந்த செயல் வராம பார்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டில் நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு குறளா என் மனதில் பட்ட குறள். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. அதே போல இன்னொரு ஒரு சிறந்த வாசகம் என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் சொல்கிறதாம் வாசிக்கலாம் என்று, அதே ஒரு செல்போன் சொல்கிறதாம் வா சிக்கலாம் என்று. ஒரே வார்த்தை தான், ஒரு ஸ்பேஸ் வந்தோடனே மாறி போயிடுது. படிக்கும் பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் கிட்டேருந்து நமக்கு வந்தது. நம்மளுடைய விவேகானந்தர் சொல்கிற கடமையில் அவர் முதல் கடமையாக சொல்கிறது, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த படித்தே ஆக வேண்டும். அது உங்களுடைய இறை சம்பந்தப்பட்ட நூலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நல்ல புத்தகங்களை படித்தாலும் சரி. அதனால வாசிக்கலாம், வாசிக்கலாம்ன்றது புத்தகம், வாசிக்கலாம் என்கிறது மொபைல் ஃபோன். இது நான் படித்த விஷயம், ஏதோ ஒரு வலைதளத்தில் பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மொபைல் நம்ம எல்லாரையுமே ஆக்குபை பண்ணியிருக்கு. இன்னொருத்தருடைய ஒரு வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். பட் நம்ம என்னைக்கு ஒரு சாதனை பெண்மணியாக மாறுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் படிக்கும் பழக்கம். அது நம்ம படித்தாதான் நம்ம குழந்தைகளுக்கும் போகும். ஸோ அந்த வகையில் எல்லாரும் நல்ல புத்தகங்களை படித்து வாழ்வில் சாதனையுற வேண்டும். ஒவ்வொருத்தருடைய உடல் நலம், மனநலம், ஆரோக்கியம் அனைத்துமே இம்பார்ட்டன்ட். பெண்கள் அதனால் உங்களுக்குன்னு ஒரு மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது, அது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, என்ன பிடிச்ச விஷயமோ அதை செய்யுங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தமைக்கு, இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும் எனக்கு நன்றி. இந்த வாய்ப்பை அளித்ததில் திரு ஜனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.